ஹலோ ஆல், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ வழியாக உங்கள் எல்லாத்தையும் திருப்பி மீட் பண்ணுறதில்ல. இன்னைக்கான வீடியோ தை அமாவாசை அன்னைக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஒரு கிராண்டான லன்ச் தான். மார்னிங்கே அன்னைக்கு ரொம்ப பிஸியாக தாங்க ஆரம்பிச்சிச்சு. அமாவாசையப்போ யாருக்காவது அன்னதானம் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நார்மலாகவே எந்த நாளில் அன்னதானம் பண்ணாலும் நமக்கு நல்லது தான். அமாவாசையில் பண்ணால் கொஞ்சம் விசேஷம். எப்பயுமே அம்மா காலையில் ஏதாவது டிஃபன் பண்ணி யாருக்காவது கொடுப்பாங்க. இன்னைக்கு லெமன் ரைஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த லெமன் ரைஸோட ரெசிபி நம்ம சேனலில் நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எங்கள் அம்மாவோட லெமன் ரைஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெளியே எங்கேயாவது நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனால் கூட அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அந்த ரெசிபியை செக் பண்ணி பாருங்கள். இப்போது நல்லா சூடான சாதம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கிளறி வச்சாச்சு. அவ்வளோ ஒரு டேஸ்டான லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோட்டத்தில் இருந்து வாழை இலை பறிச்சுட்டு வந்து அதை நல்லா தீயில வாட்டி பேக் பண்ணுறதுக்கும் அம்மா ரெடி பண்ணிட்டாங்க. 2 பேத்துக்கு தாங்க நம்ம இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குறோம். லெமன் சாதம் கூடவே நல்லா காரசாரமான தேங்காய் துவையலும் கடையில் பருப்பு வடை வாங்கி தான் இன்னைக்கு கொடுக்குறோம். நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவு சமைச்சோ இல்லை கடையில் வாங்கியோ யாருக்காவது கொடுங்க. எப்போனாலும் யாருக்குனாலும் சாப்பாடு கொடுக்கலாங்க. ஆனால் நமக்கு இருக்கிற பிஸி லைஃப்பில் அதெல்லாம் நம்ம மறந்து போயிடுறோம். அதனால தான் இந்த மாதிரி விசேஷ நாட்கள் எல்லாம் நமக்கு அதை ஞாபகப்படுத்துது. அன்னைக்காவது இந்த கடமையை நாம் செய்வோம். எங்களுக்கும் இன்னைக்கு அதே லெமன் ரைஸ், தேங்காய் சட்னி, வடதாங்கல் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிட்டு முடிச்சாச்சு. கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அம்மா அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. உளுந்த வடைக்கு உளுந்து ஊற வச்சுட்டாங்க. மத்தியானம் பருப்புக்கு பருப்பும் ஊற வச்சாச்சு. தொடர்ந்து அரிசி அந்த மாதிரி எல்லாமே ஊற வச்சுட்டாங்க. அதுக்கு நடுவில் நல்லா டீ போட்டு குடிச்சிட்டு மித்த வேலைகள்லாம் ஆரம்பிப்போம். அதுக்கு நடுவில் அப்பா போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க மத்தியானம் சமைக்கிறதுக்கு. ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால், பெரிய வெங்காயம், வாழைக்காய் மத்தியானம் பண்ணுறதுக்காக தான், அப்பளம், பாசிப்பருப்பு, இன்னைக்கு ஒரு சூப்பரான பாசிப்பருப்பு பாயாசம் இருக்குது, பொரிகடலை, ஒரு பெரிய வாழைப்பூ கிடச்சிருக்கு போல். இன்னைக்கு வாழைப்பூ இல்லை, நாளைக்கு பண்ணுறதுக்காக தான். கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் வாங்கிட்டு வந்து சமைக்கிறதே ஒரு சந்தோஷம் தானே. பருப்பு அரிசி எல்லாம் ஊறிடுச்சு. அதனால ஒரு குக்கரில் பருப்பு, இன்னொரு குக்கரில் சாதம்னு அம்மா வச்சுட்டாங்க. கத்திரிக்காய் புளிக்குழம்புக்காக கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சாச்சு. உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ உளுந்த வடைக்காக உளுந்த கிரைண்டரில் ஆட்டிடலாம். எங்கள் வீட்டில் இன்னைக்கு அப்பா மட்டும்தான் விரதம் இருக்கணும். அதனால இன்னைக்கு அவங்க மட்டும்தான் விரதம் இருக்காங்க. நான் நார்மல் டேஸ்லேயே என்னால் விரதம் இருக்க முடியாதுங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இது எனக்கு விரதம் இருந்தால் தலைவலி வந்துடும். உங்களுக்கு எப்படின்றத சொல்லுங்கள். ஒரு சில பேர்லாம் ரொம்ப கடுமையான விரதம் இருப்பாங்க. அதெல்லாம் எப்படின்னு நினச்சாலே எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். நாம் வேக வச்சுருந்த வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. அந்த வாழைக்காயில் இருந்த கரை தான் பாருங்கள் ஃபுல்லாக அந்த தண்ணியில் ஸ்ப்ரெட் ஆகி அந்த பாத்திரமே கருப்பாயிடுச்சு. வாழைக்காய் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம புட்டு பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு சாப்பாட்டுக்கான மெனு பார்த்துடலாமா? சாதம், பருப்பு, கத்திரிக்காய் புளிக்குழம்பு, அகத்திக்கீரை, வாழைக்காய் புட்டு, அப்பளம், பருப்பு கீரை, இதுதான் இன்னைக்கான மெனு. நல்லா ஸ்டீம் போயிடுச்சு. சாதம் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு ஹாட் பாக்ஸுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். நீங்கள் தை அமாவாசைக்கு என்ன பண்ணீங்க? உங்கள் ஊர்லெல்லாம் வேறு ஏதாவது விசேஷமாக கொண்டாடுவாங்களான்றதை சொல்லுங்கள். நாங்கள் எல்லாரும் கமெண்ட் செக்ஷனில் படித்து தெரிஞ்சுக்கிறோம். நம்ம உளுந்த வடைக்கான உளுந்த மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் உப்பு எதுவும் போடாமல் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அகத்திக்கீரை பறிக்க போவோமா? நம்ம தோட்டத்திலேயே அகத்திக்கீரை இருக்குங்க. அந்த மரம் பாருங்கள், அந்த உச்சியில் இருந்துச்சு. ரொம்பவே கஷ்டப்பட்டு நானும் அம்மாவும் அதை பறித்தோம். வாங்க அடுத்து நாம் போய் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். வாழைக்காய் சூட ஆறிடுச்சு. இதை நல்லா தோல் எடுத்துடலாம். தோல் எடுத்து ஒன்னொன்னையும் வச்சதுக்கப்புறம் நம்ம கேரட் துருவோம்ல, அந்த இதில் இப்போ இதை துருவணும். இதை துருவுறது ஆக்சுவலி ரொம்பவே ஈஸி தாங்க. ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏன்னா நம்ம வாழைக்காவை நல்லா வேக வச்சிட்டோம்ல, அதனால ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். துருவி எடுத்து வச்சுட்டு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலெல்லாம் போட்டு துருவி வச்சிருக்கிற வாழைக்காயை சேர்த்து வதக்கி எடுத்தோம்னா ரொம்பவே ஒரு சூப்பரான காய் ரெடி ஆயிரும். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அம்மா கீரை ஆஞ்சு முடிச்சிட்டாங்க. அடுத்து என்னோட ஒர்க் பார்க்குறதுக்காக போயிட்டேங்க.
வந்து பார்த்தா அம்மா இங்கே பாதி சமையல் முடிச்சிட்டாங்க. நல்லா ஒரு சூப்பரான கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி பண்ணிட்டாங்க. நம்மளோட வாழைக்காய் போட்டும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து அகத்திக்கீரைக்காக இங்கே வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு வதக்கி வச்சுருந்தாங்க. அகத்திக்கீரையை நல்லா அலசிட்டு குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்தால் நல்லா வெந்துடும். அதை இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி எடுத்தோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த தடவை அகத்திக்கீரை கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் தேங்காய் கூட போட்டுக்கலாம். அடுத்து வடைக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நிறையா சின்ன வெங்காயத்தை உரித்து அதை நறுக்கி வச்சுக்கிட்டாங்க. இங்கே வெல்லம் நல்லா கொதிச்சிட்ருக்கு பாயாசத்துக்காக. கொஞ்சோல பாசிப்பருப்பை நல்லா நெய்யில் பொன்னிறமாக வறுத்துட்டு அதை ஒரு குக்கரில் ஸ்டீம் வச்சு எடுத்தாச்சு. அதில் இந்த வெள்ளைப்பாகை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி போட்டு கொஞ்சம் கூட லம்ஸே இல்லாமல் கரைக்கணுங்க. கட்டி எதுவும் இல்லாமல் அதை நல்லா கரைச்சிட்டு சிம்லையே வச்சுருங்க. அடுத்து நாம் வடை சுட ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி அப்பளத்தெல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். அப்பளம் பொரிஞ்சாலே சமையல் கொஞ்சம் எண்டுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். எல்லா அப்பளமும் சுட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போது வடை சுட போகிறோம். ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் இருந்து உளுந்த மாவு எடுத்து வெளியே வச்சாச்சு. கருவேப்பிலை, சீரகம், நாம் நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பெல்லாம் சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு கையெடுக்காமல் நல்லா பிசையணும். பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தண்ணி தொட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் தட்டி ஓட்டை போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா சூப்பரான உளுந்த வடை ரெடி ஆயிரும். என்னதான் சொல்லுங்க, எங்க அம்மா பண்ற உளுந்த வடை மாதிரி வரவே வராது. எல்லாத்துக்கும் அந்த மாதிரி தானே, அவங்க அம்மா பண்றது எப்பயுமே ஸ்பெஷல் தானே. இப்போ பாயாசம் பார்ப்போமா. நம்ம பாயாசம் ஒரு கொதி வந்துருச்சு. அதில் தேங்காவை அரைச்சி சேர்க்க போகிறோம். தேங்காய் பூவில் கொஞ்சோல தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி சேர்த்து நல்லா ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா நெய்யில் நிறையா முந்திரி பருப்பு பொரிஞ்சதும் அப்படியே அந்த நெய்யோடு அதில் ஊற்றிடுங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த பாசிப்பருப்பு பாயாசத்தை இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உளுந்த வடையும் கடைசி பேட்ச் போட்டுட்ருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம உளுந்த வடையெல்லாம் எவ்வளோ கோல்டன் ப்ரௌனாக முறுன்னு வந்திருக்குன்னு. இன்னி எல்லாத்தையுமே சாமிக்கு எடுத்து வச்சு வாழை இலையில் வச்சு பரிமாற வேண்டிதான். நம்ம தோட்டத்திலேருந்து வாழை இலை பறிச்சுட்டு வந்தாச்சு. இதுதான் இன்னைக்கு நாம் பண்ண ஒரு சூப்பரான லஞ்ச். என்னென்ன பண்ணோன்னு பார்த்துடலாமா. நல்லா சூடான சாதம், அது கூடவே நல்ல ஒரு பருப்பு குழம்பு, நல்லா காரசாரம் புளிப்பான ஒரு கத்திரிக்காய் புளிக்குழம்பு, கூடவே நாம் பண்ண வாழைக்காய் புட்டு, நல்லா மொறுன்னு உளுந்த வடை, முக்கியமாக அகத்திக்கீரை, அப்பளம், நல்லா சூப்பரான ஒரு டேஸ்டான பாயாசம், கூடவே தயிர். இது தாங்க இன்றைக்கி நாம் பேசிகிட்டே இவ்வளோ இதாக ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். நீங்கள் என்ன பண்ணீங்க உங்கள் வீட்டிலன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் இன்றைக்கி சமைச்சதெல்லாம் எடுத்துகிட்டு போய் விளக்கேற்றி படையல் போடுவோம். வாழை இலையில் இன்றைக்கி நாம் என்னென்னலாம் செஞ்சோமோ அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு படையல் போட்டாச்சு. நம்முடைய முன்னோர்கள் நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க இந்த உலகத்தை விட்டு போயிருந்தாலும் என்றைக்குமே நாம் அவங்கள நன்றியோடு நினைக்கணுன்றது தான் இந்த மாதிரி நாட்கள் நமக்கு நினைவூட்டுறது. நாம் செஞ்ச எல்லாத்தையும் கொண்டு போய் காக்காக்கும் படைச்சிடலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு நாளை உங்கள் கூட ஷேர் பண்ணதில். இதுவரையே என்னோட வீடியோ பார்த்த உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரம் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அதுவரைய நல்லதையே சாப்பிட்டு நல்லதையே நினச்சி எல்லோரும் ரொம்பவே சந்தோஷமாக இருப்போம். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.